ஹரே கிருஷ்ணா. விருந்தாவனத்துல யசோதை கிருஷ்ணர் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் புது புது ஐட்டம் பண்ணுவாளாம். அதாவது இன்னைக்கு பண்ணினது திருப்பி ரிப்பீட்டே ஆகாது. இது கல்ப காலங்களா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளவு மீனஸ் பாருங்க, புதுசு புதுசா. அப்போ ராதாராணிக்கு விருந்தாவனத்துல ஒரு வரம் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, துர்வாசர் சொல்லிட்டு உன் கையால சமைச்சு யார் சாப்பிட்றாலோ அவளுக்கு ஆயுசு ஜாஸ்தி அப்படின்னு. அதனால யசோதா என்ன பண்ணுவான்னா, அங்க பர்சார்னாக்கு ஆள் அனுப்பி ராதாராணி அது என்ன அழிச்சுன்னு வர சொல்லி என்னோட கானாக்கு என்னோட கிருஷ்ணாக்கு நீ சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லுவா. அப்ப ராதாராணியும் சரின்னு பண்ணுவா. அப்ப இப்படி இருக்கும்போது ஒரு நாள் யசோதாவோட ஒரு ஃப்ரெண்டு சொல்றா, யசோதா யசோதா நீ இந்த மாதிரி ராதாராணி தினம் அழிச்சுன்னு வர, ராதாராணி சமைக்கிறா, அப்புறம் கிருஷ்ணா நல்லா சாப்பிட்றா, நீ சந்தோஷப்படுற, ஆனா இது எத்தனை நாள் நீடிக்கும் தெரியாது அப்படின்னோடனே யசோதா கேட்கறேன், ஏன் அப்படி சொல்ற அப்படின்னோடனே அப்போ சொல்ற, இந்த மாதிரி நாளைக்கு ராதாராணி கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? அப்போ அவ ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து இந்த மாதிரிலாம் அனுப்புவாளா தினம், இந்த மாதிரி இன்னொருத்தராத்துக்கு போய் சம அப்படின்னோடனே இது ஒரு நல்ல விஷயம்தான், இது நம்ம யோசிக்காம போயிட்டோமே அப்படின்னு ராதாராணி யசோதா திங்க் பண்ணிட்டு யசோதா சொல்ற, ஐயோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னோடனே பேசாம ராதாராணிய நம்பாத்துக்கே நம்மளே நம்ம மாட்டு பண்ண ஆக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரே ஒரு தாட் வந்தது. அப்ப என்ன நினைச்சாலா, யசோதைக்கு ஒரே டென்ஷன். எங்கேயாவது இன்னைக்கே ராதாராணி வீட்டுக்கு போய் இன்னைக்கே அவளுக்கு கல்யாணம் பேசி முடிச்சு நாளைக்கே கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு பயம் வந்துருத்தோம். அதனால இதை நீட்டி போடக்கூடாது, ரிஷபானுட்ட கேட்கணும், நந்த பாபாட்ட பேசணும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஒரு கல்யாணம். ஆனா அதெல்லாம் கேட்கறதுக்குலாம் டைம் பொறுமை இல்லை யசோதா கிட்ட. யசோதா என்ன பண்ற அப்படின்னா, உடனே அங்க பக்கத்துல இருக்கிற அம்மியில இத்தனை பசு மஞ்சள் எடுத்துன்னு போய் அதை உட்காந்து அரைச்சு அந்த மஞ்சளை ஒரு கிண்ணத்துல எடுத்துன்னு ராதாராணி சமையலை முடிச்சுட்டு புறப்படுறேன் அப்படிங்கும்போது ராதாராணி கிட்ட ஒரு கையை காட்டுமா அப்படின்னு சொல்றா. சொன்னோட 2 கையிலும் நிறைய மஞ்சளை பூசி விடுறா. ராதாராணி ஏதோ பெரியவா கொடுத்துருக்காளே அப்படின்னு ரொம்ப சரின்னு எடுக்குது. கையில மருதாணி மாதிரி மஞ்சள் பத்து போட்டுட்டு ராதாராணி போறா. அப்போ அந்த யசோதையோட ஃப்ரெண்டு சொல்றா, ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு நீ ஏன் பண்ணின அப்படின்னு. ஏன்னாக்க இந்த கைய நீ மருதாணி போட்டிருக்கிறத அங்க ரிஷபானும் கீர்த்திதாவும் ராதாராணியோட அப்பா அம்மா பார்த்தா அவளுக்கு தெரிஞ்சு போயிடும் நீ ப்ரப்போஸ் பண்ற அப்படின்னு, உனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு. ஏன்னா அங்க பிருந்தாவனத்துல அது ஒரு ஐதீகம். அதாவது கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு இந்த சம்பந்தி வீட்டுல இருந்து அந்த மாமியார் வீட்டுல இருந்து அவ நிச்சயம் ஆன கையில மருதாணி மாதிரி இந்த ஹல்தி இந்த மஞ்சள் பூசி விடுவாவா. அதனால சரி இதுவும் நல்ல இங்கிதம் தான் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லும். ராதாராணி கையில அந்த ஹல்தியோட அந்த மஞ்சளோட போயின்னு இருக்கா. போகும்போது அந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் ஆயிடுறா. இப்போ அவள சொல்ற ராதாராணிட்ட, ராதாராணி என்ன உன் கையில மஞ்சள் பூசி விட்டுருக்கா, என்ன என்ன விஷயம் என்ன விஷயம்னு எல்லாரும் சுத்தி கேட்டோம். ராதாராணிக்கு ஒரு மாதிரி வெக்கமா படுத்து, என்ன என்ன கேட்கறேன்னு. ஓ உனக்கு ஒரு விஷயமே தெரியாதா, இந்த மாதிரி இது பூசி விட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ யசோதாக்கு மருமகளா போற, மாட்டுப்புனா போற அப்படின்னு அர்த்தம், நீ கானா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ராதாராணிக்கு வெக்கம் வந்துருது. ராதாராணி, ஐயோ அப்படியோ இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஏதோ போட்டு விடுறேன்னு ஆசையா கையில வாங்கிட்டேனே தவிர இது உள்நோக்கம் எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்ட்டு ராதாராணியா சொல்றா. சரி இந்த மாதிரி இந்த மஞ்சளோட வீட்டுக்கு போனா எல்லாரும் சிரிப்பாளே இல்ல வெய்வாளே. நம்ம ராதாராணிக்கு வெக்கமும் பயமும் வந்துருது. ராதாராணி என்ன பண்றா, நேரா போய் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல இந்த கைய நல்லா அலம்பிடுறா. அலம்பின உடனே அந்த குளமே மஞ்ச கலர்ல ஆயிடுறது, நல்ல மஞ்ச மசேல்னு. அந்த ராதாராணியுடைய அந்த வெக்கம், ராதாராணி அந்த கிருஷ்ணரோட இருக்கலாம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் எல்லாம், எல்லா எமோஷனும் அந்த கையில அந்த மஞ்சள் ரூபமா அந்த தண்ணியில கலந்து விட்டுறோம். தண்ணி மொத்தமும் மஞ்சள் ஆயிடுறது. அப்புறம் ராதாராணிக்கு போயிட்டா வீட்டுக்கு. இப்படி இருக்கும்போது அந்த பக்கம் கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கா. அப்ப அந்த கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றா, கிருஷ்ணா கிருஷ்ணா விருந்தாவன்ல புதுசா ஒரு குளம் வந்திருக்கு, ஒரு குண்டம் வந்திருக்கு,
அப்படின்னு கிருஷ்ணா சொல்றார், விருந்தாவன்ல நமக்கு வந்து மூல முடுக்குல எல்லாம் எங்கெல்லாம் வந்து குளங்குட்டை இருக்குன்னு தெரியுமா, என்ன புதுசா இருக்கு வந்திருக்குன்னு சொல்றியே அப்படின்னு. இல்ல இல்ல, இது வந்து சாதாரண இல்ல, இது மஞ்சள் கலர்ல இருக்கு, சுத்தமா மஞ்சள் கலர், அப்படியே தக 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 தகன்னு வெயில் அடிக்க அது கோல்டனா மின்னுறது, இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னோடனே இன்னொரு பையன் சொல்றான், இல்ல இல்ல ஏதாவது மாயாவியா கூட இருக்கலாம், எங்கேயாவது தண்ணி வந்து கோல்டன் கலர்ல இருக்குமோ மஞ்சள் கலர்ல இருக்குமோ அப்படின்னோடனே, இல்ல சரி வா நம்ம போய் பார்க்கலாம்னு அங்க போன உடனே கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கு. அதை பார்த்த உடனே அதை யாரெல்லாம் பார்க்கறாளோ எல்லாருக்கும் மனசுல வந்து அவ்வளவு ஒரு பேர் ஆனந்தம் எல்லாரும் அனுபவிக்கிறா. இவ்வளவு நல்லா இருக்கு, இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு. கிருஷ்ணர் வந்து சொல்றார், சரி நீங்கெல்லாம் இருங்கோ, நான் வந்து இதுல ஒரு நுங்கு போட்டுட்டு வரேன், முதல்ல நான் தண்ணியில இறங்குறேன், அப்புறம் எனக்கு ஒண்ணும் ஆலைன்னா அப்புறம் நீங்கெல்லாம் இதுல இறங்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து முள்ளமா அந்த தண்ணியில இறங்குறார். அப்படின்னு கிருஷ்ணர் இறங்குறார். அதுக்குள்ள இந்த நியூஸ் வந்து ராதாராணிக்கு போயிடுறது, இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து இந்த இந்த மஞ்சள் கலந்த குளத்துல வந்து குளிக்க வந்திருக்காரு அப்படின்னு. உடனே ராதாராணி வந்து அங்க பாக்கிறதுக்காக வரா. வரும்போது பாக்குறா, கிருஷ்ணர் வந்து தண்ணியில இறங்கிட்டு இருக்கார். அப்பதான் முள்ளமா இறங்குறார். காலளவு இடுப்பளவு அப்படியே அவரோட நீலமயமான ஒரு உருவம் இருக்கு, அது மொல்லமா தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்கு. அப்படியே போய் 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 தலைக்கு மேல அந்த மயில் பீலி மட்டும்தான் வெளியில தெரியறது. அப்படியே வந்து அவர் அங்க முக்கு போடுற எல்லா பசங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஆஹாஹா கிருஷ்ணா நல்லபடியா வரணுமே அப்படின்னு. ஏன் ராட்சசன் கிருஷ்ணா தண்ணி கடையில இருக்க போறானோன்னு. இப்போ ஒருத்தர் இல்ல, மொல்லமா பகவான் வந்து வெளியில வர. அப்படியே திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மயில் பீலி வெளியில வருது, கிருஷ்ணர் வெளியில வர. ஆனா சாதாரணமா வரல, வேற ஒரு ஆச்சரியத்தோட வர. கருப்பான நீல நிற கண்ணன், கருநீல கண்ணனா உள்ள போனவர் வெளியில வரும்போது தக 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 தங்கமயமான விக்கிரகமா வெளியில வர. வெளியில வந்து வேற பாக்குற, கிருஷ்ணாவோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா இது கலர்லாம் வேற மாதிரி இருக்கு, இது நம்ம கிருஷ்ணன் தானா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வருது. கிருஷ்ணரே கண்ணை மூடிண்டு அப்படி ரசிச்சுட்டு வெளியில வர்றாரு. ஏன்னா இது வரைக்கும் அவர் அனுபவிக்காத ஒரு ஒரு உணர்வு, அந்த பரமானந்தத்தை வந்து அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு அங்க தண்ணிக்குள்ள. அந்த ராதா பாவம்னா என்ன அப்படின்னு நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சுத்த பக்தர்களுடைய பிரேமையை வந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார். இங்க அவர் அனுபவிக்கிற ராதாராணியுடைய பிரேமை என்னன்னு அவருக்கு அந்த ஒரு ஒரு செகண்ட் அந்த தண்ணிக்குள்ள அந்த அனுபவம் அவருக்கு கிடைக்கிறது. அதனால வேலை வரும்போது அப்படியே அந்த ராதையுடைய பாவத்துல அந்த ராதாராணி தங்க கலர், அந்த கலரோட அப்படியே வெளியில வந்துடுறார் கிருஷ்ணர். ஷியாம வர்ணமான கிருஷ்ணர் ஹேமாங்க வர்ணமா அப்படி வெளியில வர கோல்டனா. அந்த உடனே ராதாராணி அதை பாக்குறா, மத்தவாள் டக்குன்னு பாக்குறா. அதுக்குள்ள கிருஷ்ணர் வந்து டக்குன்னு எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸ்க்கு வந்துடுறாரு. வந்துட்டு பாக்குறா, எல்லாரும் பார்த்து பாக்குறாள் இதுன்னு. திருப்பி ஒரு புக்கு போடுற, திருப்பி எழுந்துக்கிற, திருப்பி ப்ளூவா வந்துடுற. அப்ப எல்லாரும் சொல்றா, என்ன கிருஷ்ணா நீ வேற மாதிரி கலர்ல வந்து. அதெல்லாம் இந்த ரிஃப்ளெக்ஷன்னால, இந்த தண்ணியில சூரியன் பட்டதுனால உனக்கு வந்து அந்த மாதிரி தோன்றது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது யாரோ வந்து மஞ்சள் கிஞ்சள் இந்த பொம்னாடிகளை குளிச்சுட்டு இங்க பூசி பாக்கியெல்லாம் இங்க கிளம்பியிருப்பா போல இருக்கு, அதான் இது மஞ்சளா இருக்கு, இதுல வேற ராட்சசன்லாம் இல்லை, எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அப்படி சொல்லி அதை தட்டி நழுவிடுற. அவள்லாம் பாவ கிருஷ்ணா என்ன சொன்னாலும் அவளுக்கு வேத வாக்கு, சரி நம்பிடுறா. ஆனா ராதாராணி மட்டும் இதை பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ஒரு நாளைக்கு ராதாராணி வந்து கிருஷ்ணர் சொல்றா, கிருஷ்ணா நான் ஒரு செகண்ட் நான் பார்த்தேன் உன்னோட அந்த கோல்டன் ஃபார்மை, ஆனா நீ இது வந்து சாதாரண ஒரு தோற்றமா எனக்கு தெரியல, நீ மத்த கோப பசங்களெல்லாம் ஏமாத்தின மாதிரி என்னை ஏமாத்த முடியாது, நீ வந்து எனக்கு இதோட சூஷ்மத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னு ராதாராணி கேட்டாங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரா, நீ என்னுடைய நிரந்தரமான சக்தி, நீ என்னோட பர்மனண்டா என்னுடைய சக்தி நீ, அதனால உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன். ஏன்னா எனக்கு வந்து உன்னுடைய அந்த பிரேமை என்ன அப்படிங்கறத நீ வந்து என்கிட்ட எதை பார்த்து நீ இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நானே கதின்னு இருக்கிற அளவுக்கு என்கிட்ட அப்படி என்ன இருக்கு, அதை வந்து நீ அனுபவிக்கிற அப்படிங்கறத நான் வந்து ஸ்லைட்டா கொஞ்ச நேரம் நான் புரிஞ்சுட்டேன் அந்த தண்ணியில இருக்கும்போது உன்னுடைய பாவம் என்ன அப்படின்னு. அந்த எனக்கும் அதை உணர்ந்த நிமிஷத்துல எனக்கும் அந்த பரமானந்தம் வந்துருத்தோ. அதனால அந்த பரமானந்தத்துல என்னுடைய கலரே என்னுடைய உருவமே வந்து மாறி நான் கௌரங்கனா நான் கோல்டன் ஃபார்மா நான் ஆயிட்டேன்
ஆனா இது வந்து நீ சொல்ற மாதிரி ஏதோ இந்த நிமிஷத்துக்காக வந்த ஒரு தோற்றம்னு இல்லை. இந்த கலியுகம் வரும்போது நான் இந்த ரூபத்துலதான் நான் என்னுடைய அவதாரம் இருக்க போறது. உன்னுடைய பாவத்துல, உன்னுடைய அங்க காந்தி, உன்னோட கலர்ல நான் வருவேன் அப்படின்னு. ஆனா இதை வந்து ரகசியமா இப்ப வச்சுக்கோ அப்படின்னு ராதாராணி கிட்ட பகவான் சொல்ல, அப்படியே அவர் வந்து கௌரங்க மகாபிரபு கலியுகத்துல அவதாரம் பண்ற. இது இன்னொரு ஒரு மகாபிரபு அவருடைய அவதாரத்துடைய மகிமையை வந்து முன்னாடியே ராதாராணிக்கு சொன்னது. அங்க ருக்மணிக்கு சொன்னார், இங்க ராதாராணிக்கு சொன்னார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே.